நமக்கு இங்க இருக்கிறது சேஃப் இல்ல, நான் அமைச்சிருக்க லொகேஷனுக்கு சீக்கிரம் வந்து சேரு அப்படின்னு சொல்லுவாரு. இதை கேட்ட விஜயராய் அங்க இருந்து வேக வேகமா கிளம்புவான். இவனுக்கு பின்னாடியே ஒரு பொண்ணும் தடிமாடு இவனை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த பொண்ணை நம்ம படத்தோட வில்லினே வச்சுக்கலாம். இப்போ விஜயராய் எங்க வரானா, ஹீரோ ஹீரோயின் ப்ரொஃபஸரோட பொண்ணு இருக்கிற அதே பஸ்ல வந்து ஏறுறான். அவன் எதிர்ச்சியா தான் வந்து ஏறுறான். அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்த வில்லியும் தடிமாடும் அதே பஸ்ல வந்து ஏறுறாங்க. பஸ்ஸும் கிளம்பி மூவ் ஆக ஆரம்பிச்சிருது. பஸ் கிளம்பி கொஞ்ச தூரம் போகுது. உடனே வில்லி தன்னோட வேலையை காட்ட ஆரம்பிக்கிறா. வில்லி இப்போ தாங்கிட்ட இருந்த ஒரு கன் எடுத்து விஜயராயோட மண்டையில அடிக்கிறா. இதுல விஜயராய் அங்கேயே மயங்கிடுறான். இதே நேரத்துல தடிமாடு தொப்பிக்காரன் தலையிலே கண்ணை வச்சு லாக் பண்ணிடுறான். இப்போ இந்த பஸ்ஸை இவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வர பாக்குறாங்க. எல்லாரையுமே கண்ணை வச்சு மிரட்டுறாங்க. பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருந்த எல்லாரோட போனையுமே வாங்கி வெளியில வீசுறாங்க. ஹீரோ ஹீரோயினோட போனையும் வாங்கிட்டாங்க. இப்போ இந்த பஸ் வில்லியோட கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. பஸ் அங்க இருந்து கொஞ்சம் தூரம் போகுது. ஒரு ஸ்டேஜ்ல ரைட்ல கட் பண்ணா எவரெஸ்ட் மவுண்ட்டுக்கு போற ரோடும், லெப்ட்ல கட் பண்ணா நேபாளத்துக்கு ஒரு கிராமத்துக்கு போற ரோடும் காட்டும். இப்போ வில்லி தொப்பிக்காரன் தலையில கண்ணை வச்சு நேபாளத்துக்கு பக்கம் வண்டியை திருப்ப சொல்லுவா. இப்ப தொப்பிக்காரன் ரொம்பவே மிரண்டு போய், எம்மா தாயே, நான் இந்த பக்கம்லாம் போனதே கிடையாது அப்படின்னு சொல்லுவான். அதை கேட்காத வில்லி தலையில கண்ணை வச்சு, இந்த பக்கம் வண்டியை விடுறியா இல்ல உன்னை எங்கேயோ போட்டு தள்ளவான்னு மிரட்டுவா. உடனே தொப்பிக்காரன்னு வேற வழி இல்லாம நேபாளத்துக்கு போற ரூட்டு பக்கம் பஸ்ஸை திருப்புவான். பஸ் இப்போ காடு மாதிரி ஒரு ஏரியாவுக்குள்ள போயிட்டு இருக்கு. இப்போ ஹீரோ உட்காந்துருக்க இடத்துக்கு கீழே பார்த்தா ஒரு டோர் ஓப்பன் இருக்கும். அந்த டோரை ஓப்பன் பண்ணி ஹீரோ தாங்கிட்ட இருந்த ஷார்ப்பான ஆயுதத்தை எடுத்து டயரை பஞ்சர் பண்ண ஆரம்பிப்பாரு. பஸ்ஸோட டயரும் கொஞ்சம் கொஞ்சமா கிழிஞ்சிட்டு இருக்கும். அதே சமயம் பஸ்ஸோட பேக் சைட்ல இருந்து அந்த டயர் கிளியறதுனால புகை வரும். இப்போ வில்லி போன் காலை பேசிட்டு திரும்பி பாப்பா. என்னடா புகை வருதுன்னு ஹீரோட்டையும் ஹீரோயின்ட்டையும் வருவா. அதுக்குள்ள பஸ்ஸோட டயர் மொத்தமா கிழிஞ்சு பஸ் கண்ட்ரோல் இல்லாம அங்கேயும் ஓடிட்டு இருக்கும். தொப்பிக்காரன் சமாளிக்க முடியாம பஸ் ஓட்டிட்டு போவான். அதுக்குள்ள ஹீரோ ஹீரோயினுக்கும் வில்லிக்கும் இடையில சண்டை வந்துடும். வில்லிய ஹீரோயின் பொழப்பா, இந்த பக்கம் தடிமாட ஹீரோ பொழப்பாரு. சண்டை ரொம்பவே பயங்கரமா நடந்துட்டு இருக்கும். இந்த சண்டையில ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோ ஒரு ஷார்ப்பான ஆயுதத்தை எடுத்து தடிமாடு நெஞ்சில இறக்கிடுவாரு. அதோட தடிமாடோட கதை முடிச்சிடும். இந்த பக்கம் வில்லியையும் மண்டையில தட்டி மயக்கமாக்கிடுவாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கப்போ தொப்பிக்காரன் பஸ்ஸை சமாளிக்க முடியாம பார்த்துட்டு இருப்பான். பஸ் அங்கங்க ஓடிட்டு இருக்கும். ஒரு ஸ்டேஜ்ல பார்த்தா கீழே பார்த்தா ஒரு 500 அடி பள்ளம் இருக்கும். இன்னொரு பக்கம் பாதி லேண்ட் இருக்கும். அது மாதிரி ஒரு இடத்துல போய் பஸ் ரொம்பவே கஷ்டப்பட்டு நிற்கும். கொஞ்சம் அசந்தா கூட பஸ் அந்த 500 அடி பள்ளத்துல கீழே விழுந்துரும். பாதி பஸ் மட்டும்தான் லேண்ட்ல இருக்கு. இப்போ இந்த லேண்ட்ல இருக்க பாதி பஸ் வழியா அங்க இருந்தவங்க எல்லாருமே தப்பிச்சு வராங்க. வில்லியையும் கீழே கூட்டிட்டு வராங்க. இவங்க இப்ப எல்லாரும் தப்பிச்சு பஸ்ல இருந்து கீழே இறங்கினா கொஞ்ச நேரத்துல அங்க போலீஸ் வரும். கொஞ்ச நேரம் இல்லைங்க, உடனே அங்க போலீஸ் வந்துடும். அங்க வர்றவன் கேப்டன் சங்கருங்கிற ஒருத்தன். இவனை லைட்டா நோட் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ அந்த போலீஸ் வந்தவன வில்லியே அவங்ககிட்ட ஒப்படைக்கிறாங்க. வில்லிக்கிட்ட இருந்த கண்ணையும் ஒப்படைக்கிறாங்க. இவங்க காப்பாத்தின விஜயராயை அவங்க கிட்ட ஒப்படைக்கிறாங்க. இப்போ போலீஸ் சங்கர் என்ன சொல்றான்னா, கொஞ்ச நேரத்துல நீங்க எல்லாரும் இங்க இருந்து கிளம்புறதுக்கான பஸ் வந்துடும், நாங்க அரேஞ்ச் பண்ணிருக்கோம், நீங்க எல்லாம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இந்த பக்கம் தொப்பிக்காரன் தன்னோட பஸ்ல ஏதோ ஒரு பார்ட்ஸ் டேமேஜ் ஆயிருக்கும். அதை பிரிச்சு பார்த்துட்டு இருப்பான். அங்க போன ஹீரோ என்னாச்சுன்னு கேட்பாரு. இந்த மாதிரி இந்த பேர் பார்ட்ஸ் டேமேஜ் ஆயிருச்சு, இதை வெல்ட் பண்ணி தான் சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்ட ஹீரோ, இந்த வேலை எனக்கு தெரியும், நானே சரி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லுவான். தொப்பிக்காரனும் ரொம்பவே சந்தோஷமா ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொல்லுவான். இப்போ இந்த பக்கம் ஹீரோ இந்த பஸ் ரெடி பண்ற வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா ப்ரொஃபசர் அந்த ஊரை சுத்தி பார்த்துட்டு இருப்பாரு. சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஊர் மக்கள் எல்லாமே இவங்களையும் அங்க உள்ள போலீஸையும் பார்த்துட்டு டோரு ஜன்னல் எல்லாத்தையுமே சாத்திட்டு போவாங்க. இது ஆச்சரியமா ப்ரொஃபசர் பார்த்துட்டு இருப்பாரு. அப்போ ஹீரோயின் அங்க போய் ப்ரொஃபசர்கிட்ட பேச்ச கொடுப்பா. இவங்க 2 பேரும் இப்ப பேசிக்கிறாங்க. அப்போ ப்ரொஃபசர் இது எந்த இடம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின்ட்ட கேக்குறாங்க. ஹீரோயின் சொல்றாங்க, இது நேபாளத்துல உள்ள ஒரு கிராமம் கொத்தாரி அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இந்த ஊரோட பேரை கேட்டவனே ப்ரொஃபசருக்கு ரொம்பவே சந்தேகம் வருது. அந்த பையனோட பேரு விஜயராய்னு தெரிஞ்சிருப்பாரு. அப்போ இவங்க ராய் ஃபேமிலியை சேர்ந்தவங்க, இங்க இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு ப்ரொஃபசர் ஆல்ரெடி படிச்சிருப்பாரு. அதனால அங்க உள்ள போலீஸ் சங்கர்ட்ட போயிட்டு, நான் இந்த மாதிரி விஜயராய பார்க்கணும், அந்த பையன் எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு போலீஸ் சங்கர், அவனை இப்ப பார்க்க முடியாது, அவன் நல்லா இருக்கான் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். அப்போ கூட சங்கரோட லாங்குவேஜ் ப்ரொஃபசருக்கு புரியாது. ஹீரோயின் தான் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுவா. இப்போ ப்ரொஃபசருக்கு ரொம்பவே டவுட் வந்துடும். அங்க இருந்து நேரா பஸ் ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோட்ட வந்து பேசுறாரு. இப்பதான் ஹீரோக்கும் ப்ரொஃபசருக்கும் அறிமுகமாகுது. ப்ரொஃபசர் இந்த மாதிரி இங்க இருக்கிற விஷயத்த பத்தி ஹீரோ கிட்ட சொல்றாரு. ஹீரோவும் இப்போ இங்க ஏதோ பிரச்சனை இருக்கு, அந்த பையனோட உயிருக்கும் ஆபத்து இருக்குன்னு புரிஞ்சுக்கிறாரு. அதனால இப்போ ஹீரோ, ஹீரோயின், ப்ரொஃபசர் 3 பேருமே அந்த போலீஸ் குடோனுக்குள்ள உள்ள போகணும்னு நினைக்கிறாங்க. அங்க போன கேட்ல இருக்க போலீஸ் அவங்கள உள்ள விட மாட்டேங்கிறான். அவங்க ஒரு வழியா அவனை அட்டாக் பண்ணிட்டு அங்கே மயக்கமாக செஞ்சுட்டு உள்ள போறாங்க.
உள்ள போய் பார்த்தா நமக்கு ட்விஸ்ட், ஹீரோவோட டீமுக்கு ட்விஸ்ட். அங்க போலீஸ் சங்கர் விஜயராயை கட்டி போட்டு கொடுமைப்படுத்திட்டு இருக்கான். அவன் என்ன கேக்குறான்னா, விஜயராயோட அப்பா கணேஷ் ராய் எங்க இருக்காரு அப்படின்னு கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். இப்போ ஹீரோவோட டீம் வந்து இதை பார்த்துட்டு அங்க உள்ள கண்ணெல்லாம் சைலண்டா எடுத்துக்கிறாங்க. இந்த பக்கம் சங்கர் விஜயராயை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஹீரோவோட டீம் அசால்ட்டா இந்த கன்ஸ் எல்லாம் எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு வந்து அங்கேயே போலீஸ் சங்கரை லாக் பண்றாங்க. லாக் பண்ணி கொஞ்ச நேரத்துல அங்க வில்லன் ருத்ரா வந்துடுறாங்க. ருத்ரா அவனோட ஆளுங்களோட உள்ள வந்தப்புறம் ப்ரொஃபசர் நேரா போய் ருத்ரா கிட்ட, நாங்க எங்களோட யூஎஸ் ஆர்மிட்ட சொல்லிட்டோம், இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆர்மி ஹெலிகாப்டர் எல்லாமே இந்த இடத்துக்கு வந்துரும் அப்படின்னு ப்ரொஃபசர் மிரட்டுற துணியில சொல்றாரு. இதை கேட்ட ருத்ரா கொஞ்சம் கூட பயப்படல.